ஒருத்தவன் இந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அந்த பொண்ணு பார்த்தா அங்கே 4 தலையில் ஒரு அரக்கன் இருக்கான். அவனை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா. இப்போ இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா, அங்கே பேய் மாதிரி நிறைய பொண்ணுங்க உட்காந்துருக்குங்க. அந்த பொண்ணுங்க கழுத்தில் குத்தி அந்த ரத்தத்தை பிடிக்கிறான். பிடிச்ச ரத்தத்தை கொண்டு வந்து இந்த அரக்கன் கிட்ட கொடுக்குறான். அந்த அரக்கன் அந்த ரத்தத்தை குடிச்சதுமே அவனோட 3 தலை மறைஞ்சு போயிடுது, ஒரு தலை மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த பொண்ணை இழுத்துட்டு வர சொல்கிறான். இந்த பொண்ணோட ரத்தத்தை குடிச்சா அவன் அரக்கன்லேருந்து மனுஷனா மாறிடுவான். அதுக்குள்ளே ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவுக்கும் அந்த மந்திரவாதிக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்தானா அவன் கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை சாகடிக்கிறதுக்காக போவான். இதை பார்த்த ஹீரோ துப்பாக்கி எடுத்து அவனை ஷூட் பண்ணதில் அவன் அங்கேயே இறந்தும் போயிடுறான். இப்போ ஹீரோ கையில் கட்டிட்டு கைத்தை அவுத்ததுமே ஹீரோவுக்கும் பேய் பிடிச்சிடுது. அந்த பேய்ங்க வந்து ஹீரோவை பிடிச்சிக்குதுங்க. ஹீரோ எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மந்திரவாதி அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து அந்த ரத்தம் ஹீரோவோட முகத்தில் பட்டதுமே ஹீரோவுக்கு பழைய நினப்புலாம் வந்துடுது. அந்த பேய்களும் ஹீரோவை விட்டுடுது. இப்போ அந்த பொண்ணு பிடிச்சி அந்த வில்லனை தள்ளி விட்டுறா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அங்கே பக்கத்தில் ஒரு சூலாயுதம் இருக்கும். அந்த சூலத்தை எடுத்து என் வில்லனோட வயிற்றுல குத்தி அவனை சாகடிச்சிடுறான்.